இன்று விஞ்ஞான உலகில் வாழ்கின்றோம். அஞ்ஞான வாழ்க்கையாக பக்தி மார்க்கத்திலையும் ஆக பக்தி என்று ஒன்றுதான் சொல்லாக இருக்கின்றது. அதிலும் அஞ்ஞான வாழ்க்கையை வாழ்கின்றோம். யோக மார்க்கம் என்ற நிலையில் வரும்போதும் அதிலும் அஞ்ஞான வாழ்க்கையை வாழ்கின்றோம். அரும் ஞானிகள் உலகில் உள்ள மக்கள் ஒன்றென்ற என்று எண்ணி அந்த உணர்வினை ஒன்றாக்கி கணவனும் மனைவியும் ஒன்றென இரண்டர கலந்து உணர்வின் ஒளியின் நிலை பெற்றவன் அகசியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி கணவனும் மனைவியும் ஒன்றி வாழ்ந்து வானுலக ஆற்றலை தனக்குள் பெருக்கி இருவுயிரும் ஒன்றாகி உணர்வின் ஒளியாகி ஒளியின் சரீரமாக இன்று துருவ நட்சத்திரமாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டுள்ளான். அதனின்று வெளிப்படும் உணர்வினை சூரியனின் காந்தப்பலன் அறிவை கவர்ந்து அலைகளாக மாற்றுகின்றது. அதை நமது பூமி துருவப்பகுதியில் கவர்ந்து நம் பூமிக்குள் பரவச் செய்கின்றது. அவர்கள் மனிதனாக வாழ்ந்த காலங்களிலும் காட்டு விலங்குகளிலிருந்து தப்பிக்கும் தாவர உணர்வுகளை நுகர்ந்து அதன் உணர்வின் வலிமை கொண்டு விஷ ஜந்துக்கள் தன் அருகிலே வராது பாதுகாத்துக் கொண்ட உணர்வும் சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து அலைகளாக மாற்றப்பட்டுள்ளது. அகசியன் வானுலக ஆற்றலை கண்டு துருவ பகுதியில் கவர்ந்து அதன் உணர்வலைகள் பூமிக்கு வருவதை நஞ்சினை வென்றுடும் உணர்வின் துணை கொண்டு உணர்வினை ஒளியாக மாற்றி அவன் வாழ்க்கையில் வாழ்ந்த பின் துருவனாகின்றான். அவன் இன்று வெளிப்பட்ட உணர்வுகளும் இதே சூரியனின் காந்த சக்தி பரவச் செய்துள்ளது. உதாரணமாக ஒரு செடியாக இருக்கும்போது செடியின் மனம் வேறு, செடி முளைத்து வித்தின் தன்மை அடையும் போது செடியின் மனம் வேறு, வித்தானத்தில் வித்தின் மனம் வேறு. இப்படி அகசியனின் உயிர் அந்த உடலிலே பெற்ற உணர்வின் துணை கொண்டு துருவனாகி துருவ மகிழ்ச்சி ஆகும் போது கணவனும் மனைவி இரண்டர கலந்து ஒருவருக்கொருவர் தான் கண்டுணர்ந்த உணர்வு ஒருவை பெற வேண்டும் என்று இருவரும் ஒன்றாக இணைந்து உணர்வினை இந்த உடலில் வளர்த்துக் கொண்ட பின் எதனை கூர்மையாக எண்ணி அதன் உணர்வை வளர்த்தனரோ ஆக துருவத்தை கூர்மையாக எண்ணி இந்த உடலை விட்டு சிறந்த பின் துருவத்தின் நிலை கொண்டு துருவ நட்சத்திரமாக மாறினான் துருவ மகரிஷி. அதனின்று வெளிப்படும் உணர்வினை எவர் நுகர்ந்தனரோ அவரே அதன் வழி சென்று இந்த மனிதனின் வாழ்க்கை இருளை அகற்றி ஒளியின் சரீரமாக சென்றனர் துருவ நட்சத்திரமாக. அதன் ஈர்ப்பு வட்டத்தில் சென்றோர் இன்றும் சப்தரிஷி மண்டலம் 6வது அறிவை 7வது நிலை பெற்று இன்றும் வாழ்ந்து கொண்டு வருகின்றனர். ஆகவே அதனின்று வெளிப்படுவது பிரபஞ்சத்தில் பரவினாலும் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வளர்ந்து வரும் சப்தரிஷி மண்டலங்களிலிருந்து வெளிவரும் உணர்வுகள் துருவப்பயிர் கவரப்பட்டு நமது பூமிக்குள் பரவச் செய்து கொண்டு உள்ளது. இதனை பெறச் செய்வதுதான் நமது மகரிஷி ஈஸ்வரபட்டாய குருதேவர். அவர் கண்டுணர்ந்த உணர்வினை எவ்வாறு அவ்வழியை நீ பின்பற்ற வேண்டும், அதனை உனக்குள் எவ்வாறு வளர்க்க வேண்டும், வளர்ந்ததை மக்களுக்கு உணர்வு ஊழ்கனை என்ற வித்தாக விதிக்க வேண்டும், வெளியென்ற தீமையை மறிகொண்டு நீக்கி உணர்வின் என்றும் இறப்பில்லா பிறையில்லா ஒரு நிலை அடையச் செய்ய வேண்டும் என்பதனை தெளிவாக உபதேசித்த அருளிய அந்த உணர்வின் அருள் வழியில் தான் நாம் குரு காட்டிய அருள் வழியில் நாம் இப்போது தியானிக்கின்றோம். இந்த தியானத்தின் நிலை கொண்டு சாதாரண மனிதனும் அவருடைய வாழ்க்கையின் ஆசபாசங்களின் துணை கொண்டு நாம் ஒருவருக்கொருவர் பதிவு செய்து கொண்ட உணர்வுகள் நம்முள் உண்டு. நாம் ஒருவர் தனக்குள் வரைத்திட்ட உணர்வின் தன்மையும் வெளி சொல்லும் போது வெளிப்பட்டதை சூரியன் காந்த பலனறிவு கவர்ந்து அலைகளாக மாற்றி வைத்துள்ளது. இப்படி மனிதனுக்கு மனிதன் பண்பு கொண்டு அன்பு கொண்டு நாம் வாழ்ந்தாலும்
சந்தர்ப்ப பேதத்தால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைக்கு மாற்றப்படுகின்றனர். ஆக அந்த உணர்வு நுகர்ந்த பின் அவர்கள் அறியாது கடும் நோய்கள் உருப்பெறுகின்றது. அந்த நோயின் தன்மை தனக்குள் உருவரும்போது தன்னுள் விளைந்த உணர்வினை வெளிப்படுத்துகின்றனர். இந்த சொல்லும் கீழ்த்தூர் உணர்வுகளில் பதிவாகின்றது. இவரென்று வெளிப்பட்ட உணர்வை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக மாற்றுகின்றது. இப்படி இன்று வாழும் மக்கள் மதம் என்ற நிலைகள் கொண்டு அது பிடிப்பென்ற உணர்வு கொண்டு நாம் வளர்ந்தும் வாழ்ந்து வருகின்றோம். அரசுகளால் உருவாக்கப்பட்ட மதம், அந்த மதத்தால் உருவாக்கப்பட்ட உணர்வுகள் ஒருவருக்கொருவர் பதிவு செய்து பரிந்த உணர்வு வளர்த்துக் கொண்ட பின் இதுதான் கடவுள் என்ற நிலைகளில் மதங்கள் காட்டும் வழியில் அறிவை கடவுளாக வளர்த்து வருகின்றோம். உலகில் உள்ள அனைத்து மதங்களும் சட்டத்தை இயற்றி அதன் மொழி நாம் பதிவு செய்து கொண்ட நிலைதான் நம்முள் நின்று அது நினைவுகொள்ளும் போது அது இயக்குகின்றது. இவ்வழியில் தான் உலக மக்கள் அரசின் கீழ் வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டு வருகின்றார்கள். உதாரணமாக இயேசு பிறந்த காலங்களில் அவர் தாய் கருவிலே பெற்ற உணவு, ஆக அன்று அந்த யூத மதத்திற்குள் தாயின் நிலையை வளர்ந்தாலும் அது ஏழ்மை என்ற நிலையை ஒதுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் தாய் இருந்தாலும் சோற்றுக்கு வழியில்லை என்று அடிமை வேலை செய்து தன் வயிற்றினை வளர்க்கின்றது. அக்காலங்களில் வசதி படைத்தோர் அந்த யூத சட்ட பிரகாரம் எடுத்துக்கொண்டாலும் ஒரு பெண் அனாதையாகிட்டால் அடிமை பெண் என்றே அதை அடிமைப்படுத்தி வாழச் செய்வதும் அதை அடுத்தவருக்கு விற்று விடுவதும் அது அடிமை தொழிலை செய்யும். இப்போ நாம் மிருகங்களை எப்படி ஒன்றை விற்று நாம் மாற்றிக்கொள்ளுகின்றோமோ அது அடுத்தவர் வேண்டும் அளவுக்கு வைத்துக் கொள்வது, பின் அது விலைக்கு விடுவது, மற்றவர்கள் விற்று விடுவது. இதை போன்று அன்றைய மேலை நாட்டில் எடுத்துக்கொண்டால் இஸ்ரேல் நாட்டில் இத்தகைய நிலையில்தான் நடந்து வந்தது. ஏழ்மை என்ற நிலை வரப்படும் போது தான் வசதி படைத்தவர்கள் அடிமை பெண்ணாக அதற்கு உணவும் உபகாரமும் செய்வது, அது மற்றொருக்கு ஒரு பரிசாக அளித்து அதுக்கு வேண்டிய உபகாரம் செய்வது, இது அந்த நாட்டின் பண்புகள். இதே மாதிரி இஸ்ரேல் நாட்டில் எடுத்துக்கொண்டால் யூதர்கள், ஆக இதே போல ஆண்டவன் வெளிப்படும் நிலை என்று அவர்கள் வைத்துக் கொண்டாலும் அவர்கள் சட்டப்படி இந்த யூத வம்சத்தை சேர்ந்தவர்கள் குழந்தைகள் பிறந்து விட்டால் அங்க இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் அந்த குழந்தையை ஒப்படைத்து விட வேண்டிய வசதி படைத்தவர்கள். ஆக அங்கே ஒப்படைத்தல் அந்த கோயில் தாதிகள் என்று இருப்பார்கள், பணிப்பெண்கள். இந்த குழந்தையை அவர்கள் எடுத்து வளர்ப்பார்கள். தன் தாய் தன் குழந்தைக்கு பால் இல்லாது மாட்டுப்பாலை கொடுப்பதும் அந்த ஆணையத்தில் கொடுத்த அந்த குழந்தைகளுக்கு தன் பாலை கொடுத்து அதை வளர்ப்பதும். வருடத்தில் ஒரு நாள் விழாக்கள் கொண்டாடப்படும் இஸ்ரேல் நாட்டில். அப்போது ஆண்டவன் பிள்ளை என்று அதற்காக காணிக்கை செலுத்தி அந்த குழந்தையை பெற்றுக் கொள்வார். ஆக அதற்கென்று ஆலயத்திற்கு காணிக்கை செலுத்தும் போது ஆலயத்திலிருந்து அந்த பணிப்பெண்களுக்கு அந்த குழந்தைக்கு பால் ஊற்றுவதனால் அவருக்கு அந்த காணிக்கை செலுத்தி விடுவார்கள், அவருக்கு உணவுக்கு. இருப்பினும் அந்த ஆலயத்திலிருந்து தன் குழந்தைகளை மீண்டும் பெற வேண்டும் என்றால் சீட்டுக்குலுக்கி போடுவது உண்டு. அதனை அவரவர்கள் செல்வத்துக்கு தக்கவாறு ஆடோ அல்லது மாடோ அல்லது குதிரையோ, குதிரை அல்ல ஒட்டகம், ஏன்னா குதிரையை உணவாக உட்கொள்வதில்லை, ஆனால் ஒட்டகம். இதை போன்ற நிலைகளை சீட்டுக்குலுக்கி போட்ட பின்
உன் குழந்தை எனக்கு வேணும் என்று கேட்பார். ஆனால் இல்லை என்று வந்தால் அதற்காக காணிக்கையாக ஒட்டகையை கொடுக்கின்றேன், மாட்டை கொடுக்கின்றேன், ஆட்டை கொடுக்கின்றேன், புறாவை கொடுக்கின்றேன், கோழியை கொடுக்கிறேன் என்று ஏற்றுக்கொள்வார், பலி கொடுப்பார்கள். இப்படி வரிசைப்படுத்தி பலி கொடுத்தாலும் அடுத்து இந்த குழந்தையை நீ எடுத்துக்கொள் என்று வந்தால் அந்த குழந்தையை கொடுப்பார். இல்லை என்றால் அதுவரையில் இவர்கள் பலி கொடுத்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும். அதற்காக அந்த ஆலயத்தை சுற்றி ஆடு, மாடு, கோழி, புறா இவையெல்லாம் உண்டு. ஆக அதை விலை கொடுத்து வாங்கி ஆண்டவனுக்கு இதை இறையாக்கி அதை நைவேத்தியம் பண்ணிதான் அங்கு வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்போது நமது நாட்டில் உண்டு. ஒரு காரியம் வெற்றி பெற்றால் கற்பனைசாமிக்கு கோழியை கொடுக்கிறேன், ஆடு கொடுக்கிறேன், மாரியம்மாள் கொடுக்கிறேன், காளியம்மாள் கொடுக்கிறேன் என்று இந்த கோரிக்கையை நிறைவேற்ற மற்ற உயிரினங்களை பலி கொடுத்து ஆண்டவனை வழிபட்டுக் கொண்டும் இருக்கின்றோம். சில நாட்டுகளில் எடுத்துக்கொண்டால் ரோமியர் ஆட்சி காலங்களில் சில நாடுகளில் ஆக ஆண்டவனுக்காக காணிக்கை செலுத்துகிறேன், நாட்டுக்காக காணிக்கை செலுத்துகிறேன் என்று பல பெண்களைத்தான் அவர்கள் எடுத்து வளர்ப்பார்கள். அதுக்கு வேண்டிய உணவை கொடுப்பார்கள். ஆக ஆண்டவன் காணிக்கை செலுத்துவதற்காக மலை உச்சிக்கு அழைத்து சென்று போத மருந்துகளை கொடுத்து அது மயக்க நிழல் கொடுத்து நீ ஆண்டவனுக்காக நீ பணி செய்ய போகின்றாய் என்று உபதேசித்து உணர்வின் தன்மை கொண்டு மலை உச்சியிலிருந்து பலிபீடம் என்ற நிலையில் அங்கிருந்து தள்ளி விடுவர். இது இன்றும் கூட நடந்து கொண்டு உள்ளது சில நாடுகளில். ஆக அந்த பெண்ணை தள்ளி அந்த ஆண்டவனுக்காக காணிக்கை கொடுக்கின்றார். நாடு சுவைச்சவடைய இன்றும் பார்க்கிறோம். நமது நாட்டில் தன் குடும்பம் செழிக்கு தன் குழந்தையை காடிக்கோயில் பலி கொடுப்பதையும் பார்க்கின்றோம். இதெல்லாம் மனிதன் பக்தி மார்க்கத்தில் அஞ்ஞான வாழ்க்கையில் இது வருகின்றது. ஆகவே மனிதன் இந்த உடலை எந்த காலம் வாழுகிறோம், எத்தனை காலம் வாழுகின்றோம் என்ற நிலை சிந்தனை அன்றும் இல்லை, இன்றும் இல்லை. செல்வத்தை குமைத்து கோடிக்கணக்கில் கோடி கோடி என்று வைத்துள்ளோரும் இன்று இருக்கின்றனரா என்றால் இல்லை. ஆகவே இந்த உடல் இருக்க வரையில் செல்வமாக இருப்பனும் செல்வத்தை வளர்ப்போர் எவரும் முழுமையாக இருக்கின்றனரா இல்லை என்றுதான் பதில் வரும். ஆனால் அந்த செல்வத்தின் நிலைகள் இதை யாரு பாதுகாப்பார் என்றும் குழந்தை இல்லை என்றாலும் தத்துக்கு குழந்தை எடுப்பார்கள். தத்துக்கு எடுத்த குழந்தையை செல்லமாக வளர்க்கும் போது அவன் அனாவசியமான நிலையில் அவன் செலவழிக்கும் போது இப்படி செய்கிறான் என்ற உணர்வு வந்துவிட்டால் இறந்த பின் அவன் உடலுக்குள் தான் செல்லும். இப்படி பக்தி மார்க்கங்களில் இவர்கள் சென்றாலும் மலை மீது இருந்து தள்ளப்படும் போது இந்த உணர்வை யார் தள்ளுகின்றனரோ அவருக்கு அந்த உடலின் ஆவியின் தன்னை அவர் உடலுக்குள் வந்த பின் அருளாடும். ஆக ஆண்டவனுக்காக அந்த பலி கொடுத்ததனால் இந்த பக்தியின் ஓடுதல் அவர் உணர்வுகளில் அந்த எதை பலி எடுக்க எண்ணுகின்றனரோ அந்த உணர்வுகள் அனைத்தும் அந்த பெண்ணிற்குள் பதிய செய்து உலகிலே பெண்கள் தான் பாவம் செய்தவர் என்று சொல்ல வேண்டும். எந்த மந்திரத்திற்கும் பெண்ணை தான் பயன்படுத்துகின்றார், நாட்டை காப்பதற்கும் அந்த பெண்ணை தான் பயன்படுத்துகின்றனர். இப்படி உபதேசிக்கப்பட்டு உணர்வின் தன்மையை உருவாக்கப்பட்ட பெண் நீ ஆண்டவனை அடைகின்றாய், எனக்காக ஆண்டவனிடம் கேட்டுச் சொல் என்று உணர்வினை சொல்லி மலை மீதிருந்து தள்ளி விடுவர். அது மடியும் போது இந்த உணர்வு யார் தள்ளினரோ அவர் நினைவரும். அந்த உணர்வின் சத்து தனக்குள் ஓடிய உணர்வுகளும் காக்கும் உணர்வுகளும் அதன் துணை கொண்டு இந்த உடலுக்குள் வந்தால் மலக்கென்று அதாவது ஆண்டவன் தூர்வனாக வந்து இந்த உடலிலே வழி நடத்துகின்றான் என்று. இப்ப நாம் இங்க அருள் என்கின்றோம், அங்க மலக்கென்று ஆண்டவன் தூதுவன் என்று மேலை நாட்டுகளில் பல சிறு பகுதிகள் உண்டு. ஆக ஆண்டவன் அவ்வாறு வந்து இங்கே தூது சொல்கிறான். இந்த இஸ்ரேல் நாட்டில் இதே போல ஒரு அரசு வர வேண்டும் என்றால் இதை போல பலிபீடங்களை இட்டு அதன் உணர்வு கொண்டு ஒரு மனிதனுக்குள் அருளாடி அவன் எந்த சாம்ராஜ்யம் இருக்க வேண்டும், இப்படிதான் சட்டங்கள் இயற்ற வேண்டும் என்று அவன் இருட்டினால் அதன் வழி அந்த அரசு நடத்துவதும் அதன் வழியிலே இவனுடைய ஆசையை நிறைவேற்றுவதும் உண்டு. அவன் இட்ட சட்டத்திற்கு மாறாக இருந்தால் எனக்கு இது பலிபீடம், எனக்கு இதை கொடு இதை கொடு என்று இப்படி உண்டு. இது உலகம் முழுவதற்கும் ஆண்டவனுக்காக பலி கொடுப்பது உண்டு. ஆக அதை
ஆண்டவனுக்காக பலி கொடுத்த அந்த உணர்வின் தசைகளை நாம் உணவு உட்கொள்கின்ற உலக நிலையிலும் நாமெல்லாம் புழுவிலிருந்து மனிதனாக வருவதையிலும் ஒன்றை கொன்று ஒன்றை விழுங்கி ஒன்றை தின்று இப்படித்தான் பரிணாம வளர்ச்சியில் நாம் வளர்ந்துள்ளோம். அப்படி என்ற நிலையை மறந்தே உள்ளோம். பரிணாம வளர்ச்சியில் மனிதனாக பெற்ற பின் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று அகசியம் கூறியுள்ளார். அதன் வழி தனக்குள் கணவனும் மனைவியும் உயர்ந்த உணர்வின் தன்மையை ஓங்கி வளர்க்கப்படும் போது அந்த நஞ்சினை வென்றிடும் உணர்வுகள் வளர்க்கப்பட்டு மனிதனின் சிந்தனை செதறச் செய்யும் உணர்வை மாற்றி அந்த உணர்வின் ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக இருவரும் ஒன்றாகி உணர்வின் அணுக்களை வளர்க்கும் ஒளியின் அணுக்களாக வளர்க்கும் நிலை பெற்றவன் தான் துருவன். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று தென்னாட்டில் தோன்றியவன். ஆக இந்த உணர்வின் தன்மை கொண்டு உடலின் ஒளியின் சிவமாக மாற்றியவன். அதான் எண்ணத்தால் வளர்த்துக் கொண்டவனால் ராமலிங்கம். எண்ணம் என்பது சீதா ராமா எந்த சுவையை உணர்கொண்டு இணைந்தனரோ தான் ராமலிங்கம் என்று காரணத்தை வைத்தார். அவ்வழியில் எந்நாட்டவன் அவன் வழி சென்றால் இன்னொரு பிறவியில்லா நிலையும் கணவன் மனைவியும் ஒன்று வாழ்ந்து அதன் வழியில் இன்று விண்ணுலக ஆற்றலில் இன்று மனிதனாக இருக்கும்போது பல தாவர இனங்களை உணவாக கொண்டு அதன் கொண்டு நாம் வாழ்ந்து வந்தாலும் அந்த தாவர இனங்களுக்கு கிடைக்கும் சத்தினை விண்ணுலைகளை பருகி உணர்வின் வழியாக இன்றும் வாழ்ந்து கொண்டு வருகின்றது சப்தரிஷி மண்டலம். இதை போன்ற நிலைகளை இப்படி உண்மையின் இயக்கம் இவ்வாறு இருக்க இன்றைய இஸ்ரேல் நாட்டிலும் இதை போல அன்று இஸ்ரேல் நாடு ரோமனியர் ஆட்சிக்கு இருக்கப்படும் போது அவருடைய சட்டங்கள் அந்த ரோமனியர் ஆட்சி கீழ் வந்தால் மரண தண்டனை குற்றம் என்றிருந்தால் சிலுவையில் அறிவதும் அவன் துன்புறுத்தி அச்சுறுத்தும் நிலையை அக்காலங்களில் உண்டு. நமது நாட்டிலும் அரசர்கள் அவன் இட்ட சட்டத்திற்கு மாறாக எண்ணினால் பலர் முன் கழுகுமரம் ஏற்றுவதும் அவன் துன்புறுத்தி ஜீவன் பிரியச் செய்வதுமே அது. இப்படி அச்சுறுத்தினால் அரசன் இயற்றிய சட்டத்திற்கு மாறாக செல்வோருக்கு இந்த தண்டனை என்றால் ஆக அரசன் வகுத்து கொடுத்த உணர்வின் வழிபடி சென்றான். அரசனால் அவனுக்காக ஆண்டவன் இவனுக்கு தூது அனுப்பி இவனை நியமித்து சாம்ராஜ்யம் செயல்படுத்த சொன்னான் என்ற நிலைகள் தான் எல்லா நாட்டுகளிலும் இப்படி உண்டு. ஆகவே ஆண்டவன் இவருக்கு தூதாக வருகிறார் என்றும் அருள்வாக்குகள் கூறுவதும் அதன் வழி சாம்ராஜ்யங்களை நடத்துவதும் இன்றும் சில நாடுகளில் உண்டு. ஆக இதை போன்று மனிதன் தனக்குள் வளர்த்துக் கொண்ட உணர்வுகளை மனித பின் இவன் சேர்த்துக்கொண்ட மனித உணர்வின் தன்மை நுகர்ந்து அதன் அறிவிலேயே வரக்கூடிய நிலைகளும் உண்டு. இப்படி மேல நாட்டுகளில் சில நாடுகளில் இதே போல கன்னி பெண்களை ஆண்டவனுக்காக என்று எண்ணி இந்த உணவினை பாய்ச்சப்பட்டு இன்று நமது நாட்டில் அல்ல உலக நாட்டிலும் யாகங்கள் வளர்க்கப்படும் போது ஒரு மனிதனின் உடலுக்குள் பல உணர்வுகளை செலுத்தப்பட்டு அது அக்னியில் எரிக்கப்பட்டு உணர்வின் அலைகள் வெளிவரும்போது அது கவரப்பட்டு இதுதான் ஆண்டவன் என்றும் இதுதான் தெய்வம் என்று இன்று நாட்டில் பல நிலைகளும் மதத்தின் கீழ் இருக்கும் அரசர்கள் இவ்வாறு அக்காலங்கள் நியமித்த நிலைகள் உண்டு. அதன் வழி வரிசைப்படுத்திதான் ஆதியில் அதை உருவாக்கினாலும் அவர்கள் சொல்லும் மந்திரங்களை சொன்னால் ஆண்டவனை நாம் கைவல்லிப்படுத்தலாம் என்றும், ஏனென்றால் ஆண்டவன் என்றால் நம் உயிர் நம்மை ஆளுகின்றது. எந்த உணர்வின் தன்மை நமக்குள் பதிவாகின்றதோ அந்த பதிவை அது ஆளுகின்றது. அதன் உணர்வு கொண்டு தனக்குள் ஆளச் செய்து உடலை பிரித்த பின் இந்த உணர்வின் தன்மை கொண்டு அது உணர்வை கவர்ந்து கொண்டால் இவன் ஆட்சிக்கு இந்த உணர்வின் பயன்படுத்துகின்றான். இன்று மந்திரங்கள் யந்திரங்கள் என்பது நாட்டில் எல்லா மூலைகளிலும் உண்டு, எல்லா மதத்திலும் உண்டு, இல்லை என்று எவரும் மறுக்க முடியாது. ஆகவே இதை போல மனிதனுக்குள் விளைந்த உணர்வை எடுத்து மனித வாழ்க்கைகளை செயல்படுவதும் மனித உடலுக்குள் இவ்வாறு வரும்போது ஆசை நிமித்தம் யாருமே பற்றுக்கொள்ளதோ அல்லது வெறுப்படைகின்றதோ இந்த மடிந்த பின் அந்த உடலுக்குள் தான் இந்த ஆன்மாக்கள் புகுகின்றது. என்று பார்க்கிறோம். பற்றும் பாசமும் இருந்தால் இன்னொரு மதத்தின் தன்மை கொண்டோர் மதத்தை அடிப்படையாக வணங்கி வரும்போது இன்னொரு மதத்தை சேர்ந்த நண்பன் அவருடன் பழகி வரப்படும் போது அந்த பழக்கத்தில் அது உணர்வின் தடை கொண்டு மழிந்து விட்டால் ஓர் கிறிஸ்துவனுடைய நிலைகள் எடுத்துக்கொண்டால் அதன் வழியில் அவன் வழிபட்ட உணர்வுகள் அங்கேயும் அவர் சேர்த்துக்கொண்ட மதத்தின் தன்மை வரப்படும் போது அவருடைய குடும்பங்களில் பற்று அடக்கப்பட்டு அவர் குடும்பத்தை வெறுத்து தற்கொலை செய்வார் என்றால் நண்பன் என்ற பற்று கொண்ட ஒரு இந்து மதத்தின் நிலைகள் கொண்டு அவர் தொடர்பு கொண்டால் அந்த உயிரின் ஆன்மா இறந்த பின் இந்த உடலுக்குள் வந்த பின் இவர் எப்படி சர்ச்சையில்
அவர் வழிபட்டு வந்தாரோ அந்த வழியின் முறையில் இந்தின் உடலுக்குள் அந்த உணர்வை இயக்கும். அவன் வழிபட்ட நிலை இங்கே வரும். இவனுக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் இங்கே வரப்படும் போது அடுத்தவர்கள் கண்டால் இயேசுவே இங்கிருந்து இயக்குகிறார் என்ற நிலைகளை நாம் எண்ணுவோம். சர்ச்சைகளிலிருந்து இவர் சர்ச்சைக்கு அழைத்து செல்வார். அங்கே சென்ற பின் இவர் ஜோசிடங்களை சொல்வார், அருள் வாக்குகளையும் சொல்வார். இப்படி என்றால் ஆக இயேசுவே நம்மளுக்கு வந்து உபதேசிக்கிறார் என்ற நிலைகளும் உண்டு. ஆக அந்த ஆலய வழிபாடுபடி முறைப்படி இந்த குழந்தை சொன்னால் அது இயேசுவே வந்துவிட்டார் என்றும், ஆசையின் நிமித்தம் அவன் எனக்கு தொல்லை கொடுத்தான் இருக்கிறேன் பார் என்று வெறுப்புணர்வு கொண்டு அல்லது ஒரு நோயின் தன்மை கொண்டு அது வெறுத்திருந்தால் அந்த வெறுப்பின் தன்மை கொண்டு ஒரு இந்து மதத்துக்குள் வந்து அறிவு உணர்வின் தன்மை ஆலயத்துக்குள் செல்கிறார் என்றால் இது பேயாக வந்து ஆடுகின்றது, இது பொய் சொல்லுகிறது என்று அவர்கள் அதற்கு வேண்டிய சாங்கியங்களை செய்வார். இதே போன்றுதான் நம் மதத்திலும் நாம் வழிபடும் உணர்வுகள், ஒரு முஸ்லிம் மதமோ ஒரு கிறிஸ்து மதமோ அவர்கள் நண்பர்களாக பழகும் போது இந்த ஆன்மா பிரிந்து விட்டால் அவருக்குள் இவர் கட்டுணர்ந்த உணர்வுகளை அவர் உடலுக்குள் பாய்ச்சி அந்த உணர்வின் தன்மை வருகின்றது. அப்போது அந்த மதத்தினர் இந்த கடவுளை இங்கே வரவைத்த பின் அவர்கள் வெறுப்படைகின்றனர். இவர்களும் இதை போல ஒரு உடலுக்குள் வந்து இதை இழுக்கப்படும் போது இதையும் வெறுப்படைகின்றனர். இதை போன்ற உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட நிலையில் ஆவியின் தன்மை வந்து ஒரு உடலுக்குள் வந்தால் இதை போன்ற அந்த பகமை மறைவதில்லை. ஆக அந்த மதத்துக்குள் இதை வெறுக்கும் நிலையே வருகின்றது. இப்படி மதத்துக்குள் மதம் இன்னொரு மதம் கொண்ட ஒரு ஆன்மா அதனை வளர்ச்சி கொண்டு இன்னொரு மதத்தின் வளர்ச்சி வரும் அவன் உடலுக்குள் புகுந்தால் இவ்வழியை வழிநடத்துகின்றது. ஆக மனிதனால் உருவாக்கப்பட்ட நிலைகள் எதுவோ அதன் வழிப்படிதான் சாகா கலையாக இன்னொரு உடலுக்குள் சென்றாலும் அதன் இயக்கமாக தான் மாற்றுகின்றது. இதை போன்று உலகில் பல மாற்றங்கள் வந்து கொண்டிருப்பதனால் உலகின் நிலைகளை ஆண்டவன் அடைய வேண்டும் என்றுதான் மதங்களும் கூறுகின்றது. அந்தந்த மதம் காட்டிய வழியில் சென்றால் நாம் ஆண்டவனை அடைய முடியும் என்று அதை கருதுகின்றனர். எவ்வழியில் என்று கூறினாலும் அதன் அரச காலங்கள் முடிந்த பின் அதை பின்பற்றி ஆண்டவன் அடையும் மார்க்கம் என்றும் யோக மார்க்கம் என்றும் அதன் வழி தத்துவங்களை நாம் இப்படி ஓதினால் இந்த நிலை என்றும் எல்லா மதங்களிலும் இன்றும் பின்பற்றி வரப்படுகின்றது. ஆண்டவனை அடையும் மார்க்கம் ஒவ்வொரு நிலைகளும் அந்த மதங்கள் காட்டிய தலைவனான அரசர்கள் அவர் காட்டிய நெறிகளைத்தான் இன்று உலகம் முழுவதுக்கும் பின்பற்றுகின்றது. அந்தந்த நாட்டுகள் அப்படி பின்பற்றினாலும் ஒரு மதத்திற்குள் மற்ற இடங்கள் பிரிக்கப்படும் போது இவன் ஆண்டவனுக்கு விரோதமான என்ற நிலைகளில் எல்லா மதங்களிலும் பகமை உணர்வு மாற்றி ஆக ஒவ்வொரு மதமும் சிதறுண்டு அதற்குள் இனங்கள் பிரிக்கப்பட்டு மனிதனுக்கு மனிதன் தாக்கி மனிதனை மனிதன் கொள்ளும் உணர்வுகளே வருகின்றது. இந்த உலக நிலையில் இந்து மதமானாலும் சரி, முகமதி மதமானாலும் சரி, கிறிஸ்து மதமானாலும் சரி, சீக்கிய மதமானாலும் சரி, புத்த மதமானாலும் சரி, ஜெயின மதமானாலும் சரி, உலகில் உள்ள மதங்கள் அனைத்தும் ஒரு காலத்தில் ஒரு உருவாக்கி அதன் வழி நல்வழிப்படுத்த வேண்டும் நாட்டை என்று நினைக்கும் போது இந்த உடலில் அவர் காலம் முடிந்தால் அதற்கு பின் வரும் சந்ததிகள் அவர்களுக்கொப்ப உருமாற்றப்பட்டு உணர்வின் தன்மை சிதை உண்டு. ஆக முதலில் உருவான நிலைகளுக்கு மாறான நிலைகளில் உலக நிலைகள் மதங்கள் மாற்றப்பட்டு இனங்கள் பிரிக்கப்பட்டு உன் இனம் என் இனம் என் மதம் உன் மதம் என்று இப்படி போர்முறை கொண்டு மனிதனான பின் மனிதனை மனிதன் மடித்துக் கொள்ளும் நிலையே உள்ளது. ஆகவே அந்த ஆலயங்களில் அந்த குழந்தைகளை விட்டு வாங்கி வந்தாலும் அதற்கு மாறான நிலைகளில் அங்கே பலிபீடம் கொடுத்து அந்த குழந்தையை கொண்டு வளர்ப்பார்கள். அவ்வாறு வளர்த்து கொண்ட குழந்தைகள் ஆண்டவனின் நிலை என்றும் ஆக நாம் இப்போது எப்படி அருள்வாக்கு சொல்லுகின்றோமோ இதே போல அக்காலங்களில் இதே போல ஆலயங்களுக்கு சென்ற பின் இந்த மந்திரங்களை ஓதும் போது மலர்கின்ற நிலைகள் அருள்வாக்கு சொல்லி இவனுக்கு இன்னதான் என்றும் ஏனென்றால் ஆண்டவன் தூது சொல்லுகிறான் என்று. இப்ப நமது நாட்டில் நாம் பக்தி கொண்ட நிலைகள் சென்றாலும் அந்த பக்தி நிலையில் இந்த தெய்வம் எங்களுக்கு அருள்வாக்கு சொன்னது என்று ஒரு மனிதன் உடலுக்கு இந்த உடலின் தன்மை எது பக்தி கொண்டு வளர்த்தானோ மடிந்த பின் அதே பக்தி கொண்ட உடலுக்குள் சென்று விட்டால் இந்த உணர்வின் ஆற்றலை அங்கே பெறுகின்றது. அதே மாதிரி மதத்துக்குள் மதமாக எழுப்பனும் மந்திர ஒளிகளை எழுப்பி மனிதனுக்குள் பாய்ச்சின் அதே மந்திரத்தின் ஜெபிதங்களை செய்தால் எந்த மனிதன் அந்த மந்திரத்தின் தன்மையை அடிமைப்பட்டானோ அவன் மடிந்த பின் மந்திரத்தால் கைவல்யப்படுத்தி அதன் உணர்வின் தன்மை கொண்டு இவனுடைய செயலுக்கு பல நிலைகள் உண்டு. உலகில் எங்கிலும் இதே நிலைகள் தான் நடக்கின்றது. மனித உடலில் உருவாக்கிய உணர்வுகள் மனிதனுக்கு நன்மையும் செய்கின்றது, தீமையும் செய்கின்றது. ஆக தனக்கு சாதகமானால்
ஒரு மனிதன் உடலின் நல்ல உணர்வு என்றால் மற்ற மனிதன் உடலின் நல்லதை பார்க்கின்றனர் சில காலம் நிற்கின்றது. ஆனால் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கும் நிலை வந்தான், ஒரு மனிதன் உடலில் நோய்வாய்ப்பட்டு மடிந்திருந்தான், அதற்கென்று மந்திரத்தன்மைகள் உண்டு. அதை எடுத்து மந்திரத்தன்மை மற்றொரு உடல்கள் செவிப்புலன் கேட்கும் தடி அது ஊடுருவே அது பதிவாக்கி விட்டால் அதன் வழி அந்த உடல்களே அந்த நோயை உருவாக்கும் நிலைவர். இது செய்வனை தோஷம் என்று சொல்வார்கள். இதுவும் மனிதன் உடலில் விளைந்ததான். இப்படித்தான் மனிதனின் வாழ்க்கையில் மனிதனான பெண் பிறவியில்லா நிலைகள் அடைந்த அருள் மகிழ்ச்சி உணர்வை நாம் பெறும் தகுதியை காலம் பாகமாக இழந்து உள்ளோம். இந்திய உலகில் தான் வாழ வேண்டும் என்று மதத்தின் அடிப்படையில் உலகில் பல போர் முறைகள் வந்து பல நாடுகளை அதொன்று அடிமைப்படுத்தினாலும் அந்த மக்களை தனக்கும் மதத்தின் கீழ் அடிமையாக வேண்டும் என்று போர் முறைகளே வந்தது. தான் ஒரு மதம் போர் செய்யப்படும் போது இன்னொரு நாட்டின் மேல் படையெடுத்து அந்த மதத்தின் தன்மை அடக்கும் நிலை வந்துவிட்டால் அதன்படி அவர்களை இணங்கிவிட்டால் அவருக்கு சலுகை என்றும் இப்படி உலக நிலைகளிலே போர் முறைகள் வரப்பட்டு அதன் நாளடைவில் அது துரிதமடைந்து இதனை நாட்டின் தன் கைவல்யப்படுத்துவதற்காக விஞ்ஞான அறிவுகளும் தோன்றியது. ஆக விஞ்ஞான அறிவு தோன்றிய பின் இந்த ஆலய பக்தியுடைய நிலைகளில் ஆலய வழிபாடும் குறைந்தது. ஆனால் ஆலய வழிபாடும் இப்ப கூடியும் உள்ளது. ஆக இதை போன்று உலகில் உள்ள நிலைகளில் அரசர்கள் வாழ அது மதத்தின் அடிப்படையில் ஆட்சி புரியும் மக்கள் ஆட்சி என்று வந்தாலும் அந்த மதத்தின் கீழ் இருக்கும் மக்கள் சட்டத்தை ஏற்றி அதன் வழி அரசுகளை வழிநடத்தி வந்தாலும் அந்த மக்களுக்குள்ளும் இன்று போர்முறை என்ற நிலை வருகின்றது. அரசியல் நிலைகள் மாறுகின்றது, அரச நிலைகள் மாறுகின்றது. அரச நிலை வாழும் போது மக்களின் நிலைகள் மாறுகின்றது. மக்கள் நிலை மாறிப்பின் மக்கள் ஆட்சி வருகிறது என்றால் இல்லை. மக்கள் ஆணுப்பின் அரசனை காட்டிலும் ஒருவன் தன் வலிமை கொண்டு அந்த ஆட்சியின் தன்மை கொண்டு தனக்குள் இந்த சோபோகத்தை தான் விரும்புகின்றான். மக்கள் ஆட்சி என்ற நிலையில் மக்களை பண்படுத்தும் நிலைகளுக்காக உலகம் முழுவதுக்கும் அது அறவே அழிந்துவிட்டது. ஆகவே ஒரு அரசு அரவணை ஏறிய பின் அவனுக்கு கீழ்தான் வர வேண்டும், அவன் உணர்வுக்கு கீழ்தான் வர வேண்டும். அவன் கீழ் வர மறுத்தால் அவனுக்கு மரண தண்டனை என்றும் அவன் பழித்து பேசும் உணர்வு கொண்டவன் என்றும் நாட்டின் பண்பை அறியாதவன் என்றும் இப்படி பகமை உணர்வு ஊட்டப்பட்டு பகமை நிலையில் அது வெறிவடைகின்றது. இதே போன்ற மனிதனுக்குள் விளைவித்த உணர்வுகள் பகமை உணர்வுகள் வெளிப்படுவதை சூரியன் காந்தப்புலனால் கவிர்ந்து இந்த உலகில் எங்கிலும் பரவியே உள்ளது. ஆக மனிதனுக்கு மனிதன் பகமை உணர்ச்சிகள் ஊட்டி பகமை நிலை கொண்டு மரணமடைந்து அதன் உணர்வின் காற்றலைகள் பரவப்பட்டுள்ளது. இன்று எடுத்துக்கொண்டால் இந்த அரசின் நிலைகள் அணு அதிர்கைய கதிரியக்கங்களை ஜெர்மனி கண்டு உணர்ந்தாலும் அவன் அதை வெடிக்க செய்ய அஞ்சினான். ஆனால் அமெரிக்காவை அதை எடுத்து ஆக ஹீரோஷிமா என்ற நாட்டிலும் பரவை செய்தான். ஆக இந்த விஷ கதிரியக்கங்கள் நாடு முழுதும் பரவுகின்றது. அங்கே அது வெடித்த இடங்களில் இன்றும் மற்ற மனிதனின் உணர்வுகள் செதை உண்டு போகும் நிலைகளும் கருவில் வளரும் குழந்தைகளும் செவருண்டு போகும் நிலைகளே இருக்கின்றது. ஆகவே மனிதன் தன் நாட்டை காக்க மற்றொரு நாட்டை அடிக்கதான் கற்றுக்கொண்டானே தவிர மற்ற நாட்டை காத்திடும் நிலை அற்று போய்விட்டது. இப்படிதான் உலக நிலைகளில் உலகமே இன்று ஒருவரைக்கொருவர் அழைத்து அந்த உணவின் தன்மை கொண்டு வளரும் பருவமே பெற்றுள்ளதை தவிர மக்களை காக்கும் நிலைவோ இல்லை. மக்கள் என்பதற்கு மாறாக அந்த ஞானிகள் காட்டிய நிலைகள் ஒவ்வொரு மனிதனின் உருவாக்கியது உயிரை அந்த உணர்வின் தன்மை கொண்டு உடலாக்கியது. ஆக அத்தகைய உடலாக்கிய உணர்வுகளை அந்த உடலை ஆலயமாக மதித்து மனிதனான பின் மனிதனுக்கு மனிதன் பண்பு கொண்ட உணர்வுகளை வளர்த்து பண்பின் அடிப்படையில் ஒன்றி வாழும் நிலைகள் வந்தால் சூரியன் எவ்வாறு 27 நட்சத்திரங்களும் கடுமையானதோ அதே போல மனிதனின் உணர்வுகளில் ஆக ஒருவருக்கொருவர் ஒன்றி வாழும் நிலை வந்தால் ஒவ்வொரு உயிரும் அந்த உணர்வை தன்னுடன் பண்பாக்கி நஞ்சற்ற நிலைகள் உருமாற்றி உணர்வின் தன்மை ஒளியாக்கி ஆக கணவன் மனைவி என்ற ஒன்றி வாழும் நிலைகளும் உருவாக்குகின்றது. பிடிக்கும் தன்மை இல்லை, ஒன்றி வாழும் தன்மை வருகின்றது. இத்தகைய நிலைகளை உணர்வின் தன்மை ஒளியாக்கிவிட்டால் மனிதனுக்கு அப்புறம் நாம் மனிதன் ஆக ஒளியின் சரீரமாக உருவரும் தன்மை வருகின்றது.